அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பில் முக்கியமான குழுக்கள் இப்போ நடந்த குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற குரூப் 2 இருக்கட்டும், அனைத்துலேயுமே 2 கொஸ்டின், அதாவது குறைந்தபட்சம் 2 கொஸ்டின் உங்கள் கையில் இருக்கும். அரசியலமைப்பில் இருக்க மொத்த குழுக்களையுமே ஒன்றொன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த குழுக்கள் எப்போ ஆரம்பித்தாங்க, இப்போல்லாம் வந்து குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. குழுக்களை கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துக, ஏறு வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இறங்கு வரிசைப்படுத்துங்க, வருஷத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துங்க அப்படின்லாம் கேட்டாங்க. குழுக்கள் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. கண்டிப்பாக ஒரு 2 மார்க் நீங்கள் எடுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா. சரி, நம்ம வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு நிர்ணய சபை இருந்துச்சு. நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 பேர். சரிங்களா, 389 பேர் இருந்தாங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில். இதை வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பை எழுதுறதுக்காக மொத்தம் 389 பேர் இருந்தாங்க. அதில் 7 பேர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வரைவு குழு அப்படிங்கிற குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர், அம்பேத்கர் உட்பட 7 பேர் இருந்தாங்க. சரியா, இந்த டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 29, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 29 இந்த டேட்டில் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்கள், 1947 ஆகஸ்ட் 29 7 பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்கு. 7 பேர் சேர்ந்து, அதாவது வந்து ஏற்கனவே அரசியலமைப்பு எழுதிட்டாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு 7 பேர். டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி இருக்கார்ல, அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த 7 பேரும். சரிங்களா, இந்த 7 பேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யார் வந்து அரசியலமைப்பு வரைவுக்குள்ளே இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷின் கேட்கலாம். அப்போ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர், கோபாலசாமி ஐயங்கர் 2வது, அல்லாடி கிருஷ்ணசாமி, சையது முகமது சாதுல்லா அவரோட முழு பேர். அதுக்கடுத்து கேஎம் முன்சி மாதவராவ் கிருஷ்ணமாச்சாரி. இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன்ல மிட்டல் அப்படிங்கிறவர், இந்த மிட்டல் அப்படிங்கிறவருக்கு பதில் தான் மாதவராவ் வந்திருப்பார். மிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து மாதவராவ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். கைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பார், அவருக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பார். இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு வரைவு குழு. சரியா, ஃபஸ்ட்டு குழு எப்போ உருவாக்கணும், இதில் கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்றத பாருங்கள். இதில் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதில் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, எப்போ உருவாக்கப்பட்டது? 1947 ஆகஸ்ட்டு 29. திரும்ப சொல்கிறேன், இதாகாதீங்க, ரொம்ப முக்கியமான டேட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா, அதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து இவங்கள்லாம் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய டேட்டா வந்து என்னதுன்னா, மொத்தம் 389 பேர் இருக்காங்கல்ல, மொத்தம் 389 பேர் இருக்காங்களா. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி 299 பேர் மட்டும்தான் இந்தியாவில் இருப்பாங்க. மீத பேர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. சரிங்களா, மீத பேர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க இதில் மீத பேர் போயிடுவாங்க. 90 பேர் அவங்க இதில் போயிடுவாங்க. சரிங்களா, சென்னைக்கு போயிடுவாங்க, பாகிஸ்தான் பக்கம் போயிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரைவு குழுவில் முக்கியமான நமக்கு டேட்டா. சரி, இதை எப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுதி முடித்தாங்க, எப்போ வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க இந்த டிராஃப்ட் பண்ணுறதுக்கு, அரசியலமைப்பை அந்த கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துங்க? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 3 வருடம் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் இல்லாட்டி 19ன்னு கொடுத்துருப்பாங்க, 18ன்னு கொடுப்பாங்க. 18 தான் நமக்கு உண்மையான டேட்டா. ஒரு புக்கில் 19ன்னு கொடுத்துருப்பாங்க, சுமார் 3 வருடம்னு கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் அது கரெக்டு தான். சரிங்களா, அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிறணும். நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். நம்ம போயிட்டு எக்ஸாக்டாக கொடுத்தா 18 நாட்கள் அப்படிங்கிறத போட்டுருங்க. நம்ம குழப்ப வேண்டிய அவசியமே
இல்லை அப்படிங்கிறது. சரி, 1949 இது வந்து பார்த்திங்க 47 உருவாக்குனது. எப்போ இது பண்ணியிருக்காங்க பாருங்க, 1949 நவம்பர் 26. இது இந்த இதில் இல்லை, எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எத்தனை பேர் சைன் போட்டாங்கன்னா 284 பேர். 284 பேர் கையெழுத்து போட்டு இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ஓகே, 284 பேர் சைன் போட்டு இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு குழு முடிஞ்சா, அரசியலமைப்பு வரைவு குழு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு குழு முடிஞ்சு, இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது குழு வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலம் உருவாக்குறதுக்கு. நம்ம மாநிலத்தை நமது தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குறதுக்காக ஒரு 3 குழு போட்டிருப்பாங்க. அந்த 3 குழுவை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். எஸ்கே தார் குழு, ஜேவிபி குழு, பசல் அலி குழு. இதிலெல்லாம் வந்து கொஷின் எப்படி அமையும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ், எந்த வருடம், எப்போ பரிந்துரை சப்மிட் பண்ணாங்க, எந்த வருடம் உருவாக்குனாங்க, என்ன பரிந்துரை சப்மிட் பண்ணாங்க, எப்படி மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பரிந்துரைக்காக இது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? நல்லா ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிவாரி மாநிலம் உருவாக்குறதுக்காக போடப்பட்ட குழு வந்து பார்த்திங்கன்னா என்னது, 1 எஸ்கே தார் குழு. ஃபஸ்ட்டு குழு எது, எந்த வருஷத்தின்படி படிச்சுக்கோங்க. எஸ்கே தார் குழு, ஜேவிபி குழு, பசல் அலி குழு. எஸ்கே தார் குழு, ஜேவிபி, பசல் அலி குழு. எல்லாத்துலேயுமே 3 பேர் தான். நீ வந்து குழப்பமே வேண்டியதில்லை. எஸ்கே தார் குழு 3 பேர் தலைமை, 3 பேர் கொண்டது, இதுவும் 3 பேர் கொண்டது, இதுவும் 3 பேர் கொண்டது. இதை வந்து நீ படிக்கணுன்ற அவசியம் இல்லை. 3 பேர் கொண்டது. மொழிவாரி மாநிலம்னாவே 3 குழு, 3 பேர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, ஃபஸ்ட்டு குழு எஸ்கே தார் குழு இருக்குல்ல, எஸ்கே தார் குழு எப்போ உருவாக்குனாங்க, 1948 ஜூன் 17. ஜூன் 17. இந்த ஜூன் 17 ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான நிகழ்வு, ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா போய் கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அந்த நிகழ்வு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தெரிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு அடுத்து எஸ்கே தார் தலைமையில் 3 பேர் இருக்காங்களே, 3 பேர். ஓகே, யார் யார் நமக்கு எஸ்கே தார் குழு 48 உருவாக்குனாங்கன்னு மட்டும் தெரியும். அவருக்கு கூட இருந்த 2 பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்கே தார் குழுவோட பொருந்தாது யாருன்னு கேட்கலாம். பன்னாலால் ஜெகத் நாராயணன். பன்னாலால் ஜெகத் நாராயணன். இந்த 3 பேர் சேர்ந்து இந்த 3 பேர்த்த தான் வந்து என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலங்கள் வந்து நீங்கள் உருவாக்கலாமா என்னங்கிறத எங்களுக்கு அரசுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்க போடப்பட்ட குழு எஸ்கே தார் குழு. தார் தலைமையில் குழு, மேலே கூட இருந்தவங்க 2 பேரும் பன்னாலால் ஜெகத் நாராயணன் அப்படிங்கிறவங்க. சரி, இவங்க வந்து என்ன பரிந்துரை கொடுத்தாங்க, அறிக்கை உருவாக்குனது ஜூன் 17. 1948 டிசம்பர் 10 அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. டிசம்பர் 10 என்ன தினம்ன்றதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஜூன் 17 ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நிகழ்வு தெரிஞ்சிச்சுன்னா ஜூன் 17 ஞாபகம் வந்துடும். டிசம்பர் 10 அந்த எந்த தினம் ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ மனப்பாடம் பண்ணுற அவசியம் இல்லை. அதே தான் 48 தான் சப்மிட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, 1948 ஜூன் 17, 1948 டிசம்பர் 10 என்னப்பா பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மொழிவாரி மாநிலம் அடிப்படையில் மானியங்களை பிரிக்கக்கூடாது. நீங்கள் பிரித்தீர்கள் என்றால் சண்டை சச்சரவு அந்த மாநிலங்கள் இருக்கவங்க வந்து நிறையா ஒரு பிரச்சனைகள் உருவாகும். அதனால் அந்த பிரச்சனையை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிற ஒரு இது உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து பரிந்துரையை சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு என்ன பண்ணும், ஏற்கனவே மொழிவாரி மாநிலங்கள் வேணும்னு சொல்லி ஒருத்தவங்க ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து பொட்டி ஸ்ரீராமுலு இதுக்கப்புறம் தான் இறப்பார். அவங்க உண்ணாவிரதம் பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படுது. அதனால் இந்த குழு உருவாக்குனாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து 53 தான் அவர் இறப்பார். உண்ணாவிரதம் இருந்து 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பார். ஆந்திராவில் ஸ்ரீ பொட்டி ஸ்ரீராமுலு. இதே நம்ம தமிழ்நாட்டில் உண்ணாவிரதம் இருந்தவர்னா சங்கர்லிங்கனார். அவர் 76 நாள், இது 56 நாள். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் போக சொல்கிறேன்.
டீட்டெயிலாக. ஓகே, இப்போ ரெண்டாவது குழு, ஃபஸ்ட்டு குழு தெரிஞ்சிருச்சு 48 தான், 48ல் தான் சப்மிட் பண்ணாங்க. ஜேவிபி குழு ரெண்டாவது குழு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 48லாம். ஆனால் டிசம்பர் மாதத்தில் அவங்க அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க, பரிந்துரை பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டிசம்பர் மாதத்துலேயே அடுத்த குழுவை ஏற்படுத்துகிறாங்க. அதே 48 சரிங்களா. டிசம்பர் மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்த குழு 49 ஏப்ரலில் அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. எத்தனை மாதம் எடுத்துருக்காங்க? டிசம்பரா? ஏப்ரல் போது சப்மிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் எடுத்திருக்காங்க. 3 மாதத்துலேயே வந்து என்னது அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஜேவிபி குழு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமன், இந்த 3 பேர் சேர்ந்த குழு தான் வந்து என்னதுன்னா ஜேவிபி குழு 1948. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஓகே, அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்களா? இவங்க வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை என்ன பண்ணாங்கன்னா தார் குழுவின் முடிவை ஆதரிக்கிறாங்க. இவங்களும் வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கக்கூடாது அப்படின்னு வந்து அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க. அவங்க குழுவை ஆதரிக்கிறோம், அவங்க குழு சொன்னதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதத்தில் திரும்ப ஆதரிக்க தான் செய்வாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து பசல் அலி குழு. பசல் அலி குழு. ஓகே, மூன்றாவது குழு பசல் அலி குழு 1900 பாருங்கள், இது 49 ஏப்ரலில் 53க்கு வந்துட்டாங்க பார்த்துக்குங்க. நல்லா யோசிச்சுங்க. 48 ஃபஸ்ட்டு 1948, அடுத்து 1948. ஆனால் மந்த் மட்டும்தான் வேரி ஆகுது. அதுக்கடுத்து 1953. ஃபஸ்ட்டு குழு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே தார், ஜேவிபி குழு, பசல் அலி குழு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். ஓகே, பசல் அலி குழு 53 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஜேவிபி குழுவும் டிசம்பர் தான், பசல் அலி குழுவும் டிசம்பர் தான், 3 பேர் தான். சரிங்களா. இந்த இது ஏற்கனவே டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் இதை பார்த்துக்குங்க. பசல் அலி குழு வந்து பார்த்தீங்கன்னா கேஎம் பணிக்கர் மற்றும் குன்ஸ்ரு அப்படிங்கிற 2 பேர். பசல் அலி தலைவர், இவங்க 2 பேர் அவருக்கு உதவியா 3 பேர். 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்திருக்காங்க பாருங்க. 1955 செப்டம்பரில் தான் அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும்னா சொல்லலாம். அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அறிக்கையில்? 1956 7வது சட்ட திருத்தம், 7வது சட்டத்தை 1956 படி 14 மாநிலங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அறிக்கை வெளியிடுறாங்க. மாநிலங்களில் அதிகப்படியாக இருக்கவங்க மொழிகளின் அடிப்படையில் 14 மாநிலங்கள் நீங்கள் உருவாக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க பசல் அலி குழு. அதனால் வந்து 1956 7வது சட்ட திருத்தத்தின்படி 14 மாநிலங்கள் முதல்ல உருவாக்கப்பட்டது. சரிங்களா, நவம்பர் 1. ஓகே, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலம் மாநிலங்கள் உருவாச்சா அப்படின்னா 1953லேயே உருவாச்சு. இவங்க பரிந்துரைக்கு முன்னாடியே வந்து 1953 ஆந்திரா முதல் மாநிலமாக உருவாயிருக்கும். பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீராமலு, சரியா, பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனி மொழிவாரி மாநிலங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். சரிங்களா. அதனால் அந்த மாநிலம் உருவாங்க. அதுக்கடுத்து 14 மாநிலங்கள் உருவாக்கலான்னு பரிந்துரை சொன்னது யார்? பசல் அலி குழு. ஓகே, அடுத்து வர்மா குழு. அடுத்து என்ன குழு? வர்மா குழு. சரிங்களா. இப்போ இந்த வர்மா குழு அப்படிங்கிற குழு வந்து எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு பாருங்கள். வர்மா குழு வந்து அடிப்படை கடமைக்காக, இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வர்மா குழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு உருவாக்கப்பட்ட குழு? அடிப்படை கடமைகளில், அதாவது அடிப்படை கடமைகளில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டங்கள் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த சட்டங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு அடிப்படை கடமையில் உள்ள சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செயல்படுது அப்படின்ற அந்த சட்டங்களை ஆராயறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் வந்து என்னது? வர்மா குழு. சரிங்களா. வர்மா குழு 1999 உருவாக்கப்பட்டது, ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. வர்மா குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1990. வருஷத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. அடிப்படை கடமைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 11 கடமை இப்போ இருக்குது. சரிங்களா. 11 கடமை இருக்குதுல்ல. இப்போ அந்த 11 கடமை வந்து பார்த்தீங்கன்னா ஆராயறதுக்காக அந்த சட்டங்கள் எப்படிலாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு செயல்படுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், காடு பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், 1955 குடியுரிமை சட்டம், இதெல்லாம் அடிப்படை கடமை.
சரியா? அடிப்படை கடமை, உரிமையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து கடமை அப்படிங்க. சரிங்களா? இந்த சட்டங்கள்லாம் எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த சட்டங்கள்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி ஆராயறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு தான் வர்மா குழு. சரிங்களா? இன்னும் வந்து குழுக்கள் நிறையா இருக்குது. ஒரு சின்ன சின்ன வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இருக்க 5 குழுவை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீகால் மாதிரி, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஃபஸ்ட்டு 389 பேர் இருந்தாங்க. சரிங்களா? 389 பேர் இருந்தாங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 299 பேர். பாகிஸ்தான் பக்கம் எத்தனை பேர் போனாங்க? 90 பேர். சரிங்களா? 90 பேர் இப்படி இருந்தாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1947 முக்கியமானது. வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி எப்போ உருவாக்குனாங்க? 1947 ஆகஸ்ட் 29. எப்போ சப்மிட் பண்ணாங்க? 1949 நவம்பர் 26. நவம்பர் 26. 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். முடிஞ்சு வச்சா? ஓகே, அந்த குழு முடிஞ்சு. அடுத்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்படப்பட்ட 3 குழுக்கள். என்னென்ன குழு? 1 எஸ்கே தார் குழு. எப்போ? 1948. அடுத்து ஜேவிபி குழு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதே 1948. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தார் குழு. பசல் அலி குழு. தார் குழு ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. பசல் அலி குழு. பசல் அலி குழு வந்து பார்த்தீங்கன்னா 1953. டிஃப்ரென்ஸை பார்த்துக்குங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. எல்லாத்துலேயுமே 3 பேர் தான். அந்த 3 பேர்த்த படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அந்த 3 பேர்த்த படித்தா முடிஞ்சு. ஓகே. எப்போ சப்மிட் பண்ணாங்க, எப்போ இது பண்ணாங்க. அதுக்கடுத்து வர்மா குழு அடிப்படை கடமையை ஆராயறதுக்காக. அவ்வளோதான், ஒரு டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்து ஒரு 6 குழு பார்க்கலாம்.